Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான விலாகில் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மாடியில் வந்து துணி விற்கிறதுக்காக வந்திருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து வீட்டுக்கு புதுசாக வந்த கெஸ்ட்டு. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கெஸ்ட்டு, அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால தான் நான் வீடியோ எடுத்தேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குச்சி பூச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு டைப்புன்னு நினைக்கிறேன். கும்புட்டாம்பூச்சின்னு கூட சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு காஞ்ச இலைய மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நான் அதை வந்து காமிக்கலாம் சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இது ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் இருந்தது, நைட் வரை. மறுநாள் மார்னிங்கும் அங்கே இருந்தது. அதுக்கப்புறமா தான் அதை காணோம். ஸோ அது வரைக்கும் அது அந்த பிளேஸ்லேயே தான் இருந்தது, இடம் கூட மாறலை. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு அந்த காஞ்ச இலை மாதிரி இருக்குது. ஸோ அந்த ட்ரீலெலாம் உட்காந்துருந்தேன்னா நமக்கு அது ஈஸியாக கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஓப்பன் டெரஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 2 செடி வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா வந்து ஒன்று ஜாஸ்மின், அதாவது முல்லை செடி, இன்னொன்று வந்து பிச்சிப்பூ செடி. ஸோ அதை வந்து அந்த சைடில் வச்சுருக்கோம். ஸோ 2 பக்கமாக வச்சுருக்கோம். ஸோ இது மட்டும்தான் வந்து இப்போதைக்கு வந்து ஓப்பன் டெரஸில் வந்து வச்சுருக்கோம் பிளான்ட்ஸு, மற்ற எதுவும் வைக்கலை. அண்ட் இப்போ வந்து நான் துணி காய போடுறதுக்காக வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு வந்து நம்ம கீழே போகலாம். மத்தியானத்துக்கு வந்து சமையலெல்லாம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. லெமன் ரசம் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெசிபியை அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு தான் நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அவியல் கறின்னு சொல்லுவோம், அதாவது தேங்காவை வந்து வறுக்காமல் அரைச்சி மீன் குழம்பு பண்ணுறது. ஸோ இதுதான் அவியல் மீன் கறி. இது என்னோடய மாமி செஞ்சது தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பீன்ஸ் துவரன் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது பீன்ஸ் பொரியல். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து கடலை அவிக்கிறதுக்காக வந்து ஊற வச்சு போட்டிருக்கோம். ஸோ ஈவினிங் வந்து பசங்களுக்கு வந்து வேக வச்சு கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம லெமன் ரசம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு மிக்சர் ஜாரில் 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகா, அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து ஜீரகமும் எடுத்திருக்கேன். இப்போ இது 3ஐயும் லைட்டாக வந்து கோர்ஸாக, அதாவது துருதுருப்பாக வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டேன். இப்போ அதில் வந்து மிக்சர் ஜாரை அலசி ஒரு 1.5 கப்பு தண்ணி மொத்தமாக அதில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுட்டேன். அப்புறமா இதில் மசாலா தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் வந்து சால்ட்டும் எடுத்துருக்கோம். சால்ட்டு வந்து தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் லைட்டாக ஸ்வீட் நம்ம சேர்த்துருக்கோம், பட் அதில் தெரியாது நம்ம டேஸ்ட் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுது. எனக்கு வந்து புளிப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக தான் வேணும். அதனால நான் இங்கே வந்து 1/2 லெமனும் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ மொத்தமாக நான் இங்கே வந்து 1 லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு வாட்டி. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஃபைனலாக ஒரு வாட்டி டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே போதுமானு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபைனலாக தாளிக்க போகிறோம். ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை நம்ம ஸ்டவ்வில் ஹீட் பண்ணி அதில் 1-2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம ஆயில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதில் சீசனிங் வந்து கடுகு, ஜீரகம் மட்டும் சேர்க்குறோம், ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ அது கூடவே காஞ்ச ஒரு வத்தல் மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து கடுகெல்லாம் கொஞ்சம் வெடிக்கட்டும். நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம அதில் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூளும் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஏற்கனவே கலந்து வச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம். அந்த லெமன் அண்ட் சில்லியெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதை சேர்த்துட்டேன் இதில். அவ்வளோதான். இப்போ இதை வந்து கொஞ்சம் நுரைச்சி வர்றது வரைக்கும் நாம் இதை வந்து சூடு பண்ணணும். அதாவது நல்லா பாயில் பண்ண விடக்கூடாது. பாயில் ஆகிறதுக்கு முன்னாடி அதை சுற்றி வந்து அந்த மாதிரி நுரைச்சி வரும் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பக்கம் லெமன் ரசம் வச்சு இன்னொரு பக்கம் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணி மதியானத்துக்கான லஞ்சை வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு அப்புறமா நான் வந்து என்னோடய
ஃபாதர் இன்லாக்கு அதாவது மாமாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக பர்த்டே கேக் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி கேக் செய்ய போகிறது ஜஸ்ட் என்னோடய ஐடியா தான். இன்னும் நான் யார்கிட்டையும் சொல்லலை, இனிமேல் தான் சொல்லணும். மாமாவுக்கு வந்து ஃபைனலாக வந்து தெரியப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் சாக்லேட் கேக் செய்ய போகிறேன், அதுவும் வந்து கொக்கோ பவுடர் சேர்க்காமல். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நான் ஒரு 4 முட்டையை உடச்சி விட்டுக்கிறேன். இப்போ இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீட்டர் யூஸ் பண்ணலை. ஸோ பீட்டர் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து நார்மல் ஒயர் விஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் நுரைச்சி அடிக்க முடியுமோ அந்த மாதிரி நுரைச்சி அடித்து எடுத்துக்கோங்க. அண்ட் நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு சுகரை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைனாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அளந்ததுக்கு அப்புறமா தான் பொடி பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடரும் சேர்த்து இதை வந்து ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இது வந்து பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி ஃபைனாக பீட் பண்ணி கூட நாம் செஞ்சு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நம்ம நார்மல் விஸ்கை வச்சும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துருக்கேன். இது சாக்லேட் கேக் தான், இருந்தாலுமே ஒரு ஃப்ளேவருக்காக நான் இங்கே சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் சாக்லேட் ஃப்ளேவருக்கு நாம் இங்கே சேர்க்க போகிறது ஹாட் சாக்லேட், கேட்பரி ஹாட் சாக்லேட் பவுடர் தான். ஸோ இதுதான் வந்து நாம் கொக்கோ பவுடருக்கு பதிலாக வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து நமக்கு சூப்பரான டேஸ்டியான ஒரு சாக்லேட் கேக்கு கொடுக்க போகுது. அண்ட் ஆல்சோ நம்ம நார்மலாக கொக்கோ பவுடர் போட்டு பண்ணுறதை விட இந்த பவுடர் போட்டு பண்ணும்போது இந்த டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் இனிமேல் வந்து சாக்லேட் கேக் பண்ணுறதா இருந்தால் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே வந்து 20 கிராம்ஸில் வந்து 2 பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பேக்கெட் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு நல்ல டார்க்கான ஒரு சாக்லேட் ஃப்ளேவரோடு செஞ்சு எடுத்துக்க முடியும். இதுவே வந்து நீங்கள் ஹாஃப் அமௌண்ட் பண்ணுறதா இருந்தால், அதாவது 2 முட்டை சேர்த்து பண்ணுறதா இருந்தால் 1 பேக்கெட் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக 3/4 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து ஒயர் விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு சாக்லேட் கேக்குக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சிது. நான் ஏற்கனவே ப்ரெஷர் குக்கரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி லைட்டாக டஸ்டிங் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கேக்குக்கான பேட்டரை விட்டாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ இதுக்கான லிட்டை க்ளோஸ் பண்ணி இதில் இருக்க வெயிட்டை வந்து எடுத்து மாற்றிட்டு நான் வந்து இப்போ ஏற்கனவே சூடு பண்ண தோசை தவாவில் நான் வைக்க போகிறேன். அண்ட் இதை வந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து நான் கிச்சனோட அப்டேட் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை ஃபஸ்ட்லேயே கிச்சன் டூர்லேயே சொல்லியிருந்தேன். இந்த செல்ஃபில் இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் டூர் காமிக்கும்போது பிளாங்காக விட்டுருந்தது, ஒன்றுமே ஃபிட் பண்ணலை. இப்போ பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதை தான் நான் இப்போ காமிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாம் கழுவி காய போடுறதுக்கானது. அண்ட் கீழே வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சு வரதுக்கான ஒரு ட்ரே வச்சுருக்காங்க. இந்த ட்ரேயை மட்டும் நம்ம வந்து ஒன்ஸ் இன் எ டே ஆர் டுவைஸ் இன் எ டே வந்து எடுத்து மாற்றி தண்ணியை வடிச்சிட்டு உள்ளாடி வச்சிட வேண்டியதான். ஸோ கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. நம்ம தேவைக்கு வந்து தண்ணியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளாடி தள்ளி விட்டுக்கலாம். ஸோ அப்பப்போ வடிகிற தண்ணி அப்பப்போ நம்ம வந்து எடுத்து வந்து மாற்றிட்டு வச்சுக்க வேண்டியதான். ஸோ மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது மாதிரி, அண்ட் கீழே வந்து சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் நம்ம வந்து கமத்தி வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கிச்சனில் ஃபிக்ஸ் பண்ணது. ஸோ அதுதான் நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் சாக்லேட்டில் வந்து க்ரீம் ஃப்ரோஸ்டிங் எதுவும் பண்ண போகிறதில்ல, கனாஷ் வச்சு பண்ண போகிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா சாக்லேட் கனாஷ். அதில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது டைரி மில்க் சாக்லேட். இது வந்து 40 rupees பேக் தான். ஸோ இதை தான் வந்து நான் சின்ன சின்ன துண்டாக வந்து உடச்சி போட்டுட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நான் வந்து 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு எடுத்திருக்கேன். அண்ட் 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை வந்து நல்லா சளிச்சு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக கம்ப்ளீட்டாக சளிச்சு சேர்த்துட்டேன். இப்போ இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு மட்டும் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாலில் இந்த லம்ஸ் எதுவும் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். டைரி மில்க் சாக்லேட் மட்டும் ஒரு வேளை அதில் கட்டியாக இருக்கும், மற்றபடி எல்லா பொடியும் கரைஞ்சிடணும். அதுக்கப்புறமா நான் இப்போ ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் வச்சு நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். இதில் அந்த சாக்லேட் மட்டும் ஃபஸ்ட்டு முதல்ல கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும்.
மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நாம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா திக்கான க்ரீமியான டெக்ஸ்டரில் வரது வரைக்கும் பாயில் பண்ண விட்டு எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். இந்த பட்டர் வந்து இதுக்கு ஒரு க்ரீமியான ஷைனிங்கான டெக்ஸ்டரை கொடுக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க பட்டர் மட்டும் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி ஒரு கொதி வரது வரைக்கும் நம்ம வந்து பாயில் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃபைனலாக டெக்ஸ்டரை பாருங்கள். இது வந்து கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்கான வந்து கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இப்போ ஃபைனல் ரிசல்ட்டு தான் காமிக்கிறேன். அதாவது கம்ப்ளீட்டாக சூடு ஆனதுக்கப்புறமா நான் சர்விங் பவுலுக்கு வந்து எடுத்து மாற்றுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக திக்காக க்ரீமியாக வெளுதுன்னு. இது நம்ம ஈஸியாகவே வந்து வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர், சாக்லேட், பால் இதெல்லாம் இருந்தால் போதும். ஸோ இப்போ நாம் இதை வச்சு கேக்கை வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். நான் இங்கே விப்பிங் க்ரீம் இல்லாமல் இதை வச்சு தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து ஈஸியாகவே வந்து ஒரு பர்த்டே கேக்கை வந்து விப்பிங் க்ரீம் இல்லாமல் ஃப்ரோஸ்டிங் பண்ணாமல் எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேக்கும் வந்து கம்ப்ளீட்டாக சூடு ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு வந்து ஃப்ளிப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம சாக்லேட் கேக்கும் ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சுது. நான் கிட்டத்தட்ட சரியாக ஒரு 33 மினிட்ஸ் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து 2 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் லேயரில் வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணி அடுத்ததாக அதில் நாம் செஞ்சு வச்சுருக்க சாக்லேட் கனாஷையும் கம்ப்ளீட்டாக அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு செகண்ட் லேயர் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால கேக் நல்லா சாஃப்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டும் ஹைலைட்டாக நல்லாயிருக்கும். சாக்லேட் ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டது மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் சுகர் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டேன். எல்லா பக்கமும் படுறது மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சாக்லேட் கனாஷை வந்து எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதே மாதிரி செகண்ட் லேயரையும் மேலே வச்சு அதுலேயும் சுகர் வாட்டரை வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் படுறது மாதிரி விட்டுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம சாக்லேட் கனாஷை வச்சு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் விலாக்லாம் சொல்லியிருப்பேன். ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்து அந்த க்ரீம் வாங்குறதா இருந்தால் நாகர்கோவில் போய் தான் வாங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ திடீர்னு வேறு வந்து கேக் செய்யலான்னு டிசைட் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். எனக்கு இப்போ திடீர்னுலாம் போய் நாகர்கோவில் வர போய் வாங்குறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணேன். இது ரொம்பவே 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. அதாவது ஃப்ரோஸ்டிங் பண்ணாமல் நம்ம நார்மல் சாக்லேட் கனாஸ் ரெடி பண்ணி கேக் பண்ணது ரொம்பவே சூப்பராக வந்தது. நான் இதில் பார்த்திங்கன்னா 72 அப்படிங்கிறத வந்து நார்மல் கோதுமை மாவில் பண்ண குக்கீஸ், அதாவது பிஸ்கெட், ஃப்ரை பண்ண பிஸ்கெட்டை வச்சு தான் நான் வந்து ஸ்டிக்கில் வச்சு அந்த ஸ்டிக்கோடு சேர்த்து ஃப்ரை பண்ணி அதில் லைட்டாக வந்து சாக்லேட் கனாஷை அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து கேக்கில் அங்கங்கேயா வந்து சில்வர் பால்ஸும் போட்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். நான் வந்து எந்த வித விப்பிங் க்ரீமும் இல்லாமல் சூப்பராக வந்து சாக்லேட் கேக் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் கேக்கில் வந்து நான் கொக்கோ பவுட்ரு யூஸ் பண்ணலை, கேட்பரி அந்த ஹாட் சாக்லேட் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரிச்சான டேஸ்ட்டில் வந்தது. ஸோ அதுக்கப்புறமா செஞ்சு முடித்ததுக்கப்புறமா எல்லோரும் வந்து வீட்டில் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்கோட டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாட்டியும் இந்த கேக்கை செஞ்சு சாப்பிட்ருப்போம். எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், விலாகெல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.